கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலே நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து நம்முடைய தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்த உயர்த்த அவருடைய பிரசன்னத்திலே நிறைந்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏசாயா 44:2-3 வசனங்கள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே பயப்படாதே தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற முக்கிய காரியம் கடந்த நாட்களிலே நாம் தியானித்து வருகிறோம். படைத்த எனக்கும் படைக்கப்பட்டவைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அதற்கு என்னுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். உங்கள் மூலமாகவே நான் அதை உறுதிப்படுத்துவேன் என்பதை நிறைவேற்றி காண்பிப்பதற்காக ஒரு முக்கிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த துணை நிற்கிற ஆண்டவர் செய்வேன் என்று சொன்னவர் நாம் பார்த்தோம். முதலாவது என்ன செய்கிறார்? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை கர்த்தர் ஊற்றுகிறார். தாகத்திற்கு தண்ணீர் தான் தேவை, தண்ணீர் கொடுப்போம். ஆனால் ஆண்டவர் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறார். இரண்டாவது துணை செய்கிற ஆண்டவர் செய்கிற காரியம், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை என்ன பண்ணுவேன்? ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவது, சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஊற்ற விரும்புகிற இன்னொரு காரியத்தையும் இந்த காலை வேளையிலே நாம் பார்க்க கிருபை தருவாராக. ஏசாயா 44:3 வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிங்க. உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, தாகம் தீர்க்க இடமளித்து தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஒப்பு கொடுத்து ஆவியானவர் இயக்க நாம் நம்மை சரணடைந்து ஒப்பு கொடுத்தால், நான்காவது காரியத்தை அப்படிப்பட்டவர்கள் மேல் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? ஆசீர்வாதத்தை ஊற்றுவதற்கு தயாராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை ஏன் அவர் ஊற்றுகிறார் என்றால், ஆசீர்வதிப்பது என் ஆண்டவருடைய இயல்பு. ஆமென் சொல்லுங்களேன். ஆசீர்வதிப்பது என் ஆண்டவருடைய இயல்பு. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 22வது வசனம். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்று சொன்னார். நல்ல கவனி. ஆண்டவர் மனிதனை ஆசீர்வதிக்கிறார். படைத்த எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் இயல்பு எப்படிப்பட்டது? அவருடைய இயல்பு உண்மையான ஆசீர்வாதங்களை தருவார். பக்கத்தில் பார்த்துங்க. அவருடைய இயல்பு உண்மையான ஆசீர்வாதங்களை தருவார். போலியானதை தரமாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? போலியானதை, இந்த உலகம் போலியானதை தரும். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது உண்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவங்களெல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நிஜமானதை நீர் ஆசீர்வாதமாக தருகிறீர். பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் நிஜமானதை, உண்மையானதை ஆசீர்வாதமாக தருகிறார்.
என்னாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனம். என்னாகமம் 24 1வது வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபோது இங்கே பார்க்கும்போது பீலேயாமுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார், வெளிப்படுத்துகிறார். ஆசீர்வதிப்பது அவருடைய இயல்பு மட்டும் அல்ல, அவர் ஜனத்தை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமானது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம மேல ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் எவ்வளவு பிரியமா இருக்கிறாரு. அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி அந்த இடத்துல வாசிக்கிறோம். மார்க் 10வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பெற்றோர் என்ன பண்ணுகிறார்கள்? தங்களுடைய பிள்ளைகளை இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். எதற்காக கொண்டு வருகிறார்கள்? இயேசு என் பிள்ளைய தொட வேண்டும், இயேசு என் பிள்ளைய தொட வேண்டும் என்று தொட்டா, இயேசு தொட்டா என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி விரும்பினபடினாலே பிள்ளைகளை இயேசுவினிடத்தில் என்ன பண்ணுகிறார்கள்? கொண்டு வந்தார்கள். ஆனால் இயேசு என்ன செய்தார்? மார்க் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. மார்க் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவங்க நினைச்சது என்ன தெரியுமா? இயேசு என் பிள்ளையை எப்படியாவது தொடணும். ஆனால் இயேசு பிள்ளைய தொடலை, அவங்கள அணைத்து கொண்டு ஆசீர்வதித்தார். அவருடைய பிள்ளையா நீங்கள் வந்திருக்கிறீங்களே இந்த காலை வேளையில், உங்களை தொட விரும்பலை, உங்களை அணைச்சு கொண்டு ஆசீர்வதிக்க என் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் தம்முடைய ஜனத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார்? அவர்களை ஆசீர்வதிக்க தேவனிடத்தில் ஒரு திட்டம் உண்டு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்கு தேவனிடத்தில் ஒரு திட்டம் உண்டு. இஸ்ரவேலருக்கு சொன்னார், மோசேயின் மூலமாக அங்கே 2 மலைகள் உண்டு. ஒன்று ஏபால், 2வது கெரிசீம். அந்த மலைக்கு பெயர். ஆசாரியர்களை கெரிசீம் மலையின் மேலே ஏறி நிற்க சொல்லி, நான் உங்களுக்கு வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை எல்லாம் அந்த மலையின் மேலிருந்து சொல்லும்படி. உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 29வது வசனம். உபாகமம் 11வது அதிகாரம் 29வது வசனம். நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது கெரிசீம் மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையின் மேல் சாபத்தையும். அப்படி சொல்லும்போது அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்தால் அத்தனை ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்தால் அத்தனை ஆசீர்வாதத்தையும் தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டு சபையாகிய நமக்கும் தேவன் அவ்வப்போது ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய திட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட திட்டம். இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம், நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லாமல் நான் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஏன் ஊற்ற வேண்டும்? அப்படி ஊற்றுவது, ஆண்டவர் கொடுக்காமல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவது ஆண்டவருடைய 3 முக்கிய தன்மைகளை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. முதலாவது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45வது வசனம். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்றாரு, நன்மை உள்ளவர்கள் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். சூரியனை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் உதிக்க பண்ணுகிறார். எல்லார் மேலும் பட்சபாதம் இல்லாமல் மழையை ஊற்றுகிறார். சூரிய வெளிச்சத்தை அவர் பிரகாசிக்க செய்கிறார். ஏன் ஊற்றுகிறார்? என்னுடைய ஆண்டவர் தாராள குணமுள்ளவர். பக்கத்தில் பாருங்க, நம்முடைய தேவன் தாராள குணமுள்ளவர். அல்லேலூயா. ஐஸ்வர்ய சம்பன்னர். அதனால் அவரும் தாராளமாய் கொடுக்கிறார். நாம் அதான் கஞ்சத்தனம் பண்ணுறோம். ஆனால் தாராளமாய் கொடுக்கிற ஆண்டவர், அவர் தாராளமாய் குணமுள்ளவராய் இருப்பதினாலே அவருடைய பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் தாராளமாக என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். அவரிடம் பட்சபாதமே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல பட்சபாதமே இல்லை என்று காண்பிப்பதற்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் ஊற்றுகிறார். கை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய முதலாவது தன்மைக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் பிசினித்தனம் பண்ணுகிற தேவன் அல்ல, அளவில்லாமல் ஊற்றுகிற கர்த்தர். மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்றார், ஆண்டவர் சொல்றாரு, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள். ஆண்டவர் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்ன இடம் இந்த இடம்தான். நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று என்ன பண்ணுங்க? சோதித்து பாருங்கள். ஏன் ஆசீர்வாதத்தை தேவன் ஊற்றுகிறார்? அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் ஊற்றும் போது இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்புகிறார். பக்கத்தில் சொல்லுங்க, கையை கொடுத்து நல்லா சந்தோஷமா சொல்லுங்க, அவர் ஆசீர்வதிக்கும் போது இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எசேக்கியேலின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிங்க. எசேக்கியேல் 34, 26, 27. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்கள் கனியை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். வசனம் சொல்லுகிறது, ஆசீர்வாதமான மழை பெய்யும். எந்த இடத்தில் பெய்யும்? அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற இடம் அல்ல, அவர்கள் வாழ்கிற முழு தேசமும் பெய்யும். அவர்கள் நல்ல கவனிங்க, ஒரு தெருவில் அல்ல, அவருடைய பிள்ளைகள் எங்கெங்க இருக்கிறாங்கோ அங்கெங்கெல்லாம் என் ஜனம் இருக்க பகுதியில் எல்லாம் ஆசீர்வாதமான மழையை ஊற்றுவேன். ஒரே நேரத்தில் தேசம் முழுவதும் நனைய வேண்டும் என்றால் ஆண்டவர் ஊற்றுவதற்கு வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து கை உயர்த்தி, ஆண்டவரே நீர் ஒரே நேரத்தில் ஆசீர்வாதத்தை இங்கே கூடியிருக்கிற எங்கள் மேலோ இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொரு மேலோ ஒரே நேரத்தில் நீர் ஊற்றுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். 2 கொரிந்தியர்
9வது அதிகாரம் 15வது வசனம். 2 கொரிந்தியர் 9:15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பற்றி பவுல் இப்படியாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சொல்லி முடியா ஈவு. ஆண்டவரே என்ன தந்தீர், இது என்று சொல்லி ஆரம்பித்தால் அவர் ஊற்றும் போது நம்மாலே எண்ண முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அவர் ஆசீர்வாதத்தை ஊற்றுனா இது என்று சொல்லி நம்மாலே எண்ணி முடியாது. நாங்கள் எண்ணி முடியாத அளவு எங்கள் மேல் ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கிறீர் என்றால் நீர் ஒருவரே வல்லமை உள்ள தேவன். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவதற்கு 3வது தன்மை, அவர் தன்மைகளில் ஒன்று திட்டம் வைத்திருப்பவர். அவர் குறிப்பிட்ட திட்டத்தை செயல்படுத்த அவர் எந்த காரியமும் செய்வார். சும்மா செய்கிற தேவன் அல்ல, அதற்கு குறிப்பிட்ட திட்டம் என்ன? ஏசாயா 44:3 வாசி. கடைசி உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. எல்லாரும் நல்ல கை உயர்த்தி சந்தோஷமா, சந்தானத்தின் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் ஊற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். பிள்ளைகள் மேல் மட்டுமா ஊற்றுவேன்? அவர் பிள்ளைகள் என்று சொல்லாமல் சந்தானம் என்று சொல்லுகிறார். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பிள்ளைகள் என்று சொல்லாமல் சந்தானம் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? உங்க மேல ஊற்றின பின்பு தான் உங்க பிள்ளைகள் மேல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்க மேல முதலாவது ஊற்றின பின்பு தான் உங்க பிள்ளைகள் மேல கர்த்தர் ஊற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே நீர் ஊற்ற காரணம் எங்கள் மேலும் எங்கள் சந்ததியின் மேலும் நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவதற்கு ஒரு குறிப்பிட்ட திட்டம் வைத்து இருக்கிறீர். ஊற்றுகிற தேவ ஆசீர்வாதம் அவருடைய 3 தன்மைகளை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் தாராள குணம் உள்ளவர், பட்சபாதம் இல்லாதவர், வல்லமை நிறைந்தவர், குறிப்பிட்ட திட்டத்தை நிறைவேற்றுகிறவர் என்பதை வெளிப்படுத்த ஆண்டவர் ஊற்றினாலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அதை மட்டுமல்ல. நன்றாக கவனியுங்கள். ஆண்டவர் வல்லமை உடையவராய் அவர் இருந்தாலும், தாராள குணமுள்ளவராய் இருந்தாலும், குறிப்பிட்ட திட்டம் உள்ளவராய் இருந்தாலும், நம்மை பொறுத்த அளவில், ஒரு சொல்லுங்க, என்னை பொறுத்த அளவில் தேவன் ஊற்ற வேண்டுமானால் என்னிடத்தில் 3 காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் சந்ததியின் மேல் ஊற்றப்படுவதற்கு என் பட்சத்தில் ஆண்டவர் 3 காரியங்களை கேட்கிறார். அதை இந்த காலை வேளையில் நாம் முடிந்த அளவு கவனிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. முதலாவது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் ஊற்றுகிற ஆசீர்வாதம். உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம். உபாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்க இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். மனதார சந்தோஷமா சொல்லுங்க, பல்ல கடிச்சிட்டு சொல்லக்கூடாது. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை பெருக செய்வாராக. அல்லேலூயா. எத்தனை பேருடைய 32 பல்லும் தெரியுது பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாவீர்கள். நல்ல கவனிங்க. நீங்களும் நானும் எவ்வளவு படித்தாலும் சரி 100 மார்க் தான் வாங்க முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீங்களும் நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும், எவ்வளோ முயற்சி எடுத்து படித்தாலும்
100 மார்க் தான் வாங்க முடியும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னதான் புக்கு ஃபுல்லாக படித்தாலும் தவறில்லாமல் எழுதினாலும் 100 மார்க்கு தான் என்ன பண்ண முடியும், வாங்க முடியும். அது நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் 1000 மடங்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய கணக்கே வித்தியாசமானது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனுஷ கணக்கு 100, ஆண்டவர் கணக்கு 1000. அல்லேலூயா. அவர் கொடுப்பதாக இருந்தால் 100 கொடுத்திருப்பார். கொடுப்பதாக இருந்தால் 100 கொடுத்திருப்பார். ஆனால் அவர் ஊற்றுவதாக இருப்பதினாலே 1000 மடங்கு கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய ஜனத்திற்கு அளக்க முடியாமல் 1000 மடங்கு நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 10வது அதிகாரம் 22வது வசனம். உன் பிதாக்கள் 70 பேரா எகிப்துக்கு போனார்கள். 70 பேரா எகிப்திற்கு போனார்கள். இப்பொழுதோ தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியிலே வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் போலாக்கினார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்த போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை வானத்து நட்சத்திரங்களை போல திரட்சியாக மாற்றினார். வானத்து நட்சத்திரம் உங்களை யாரால எண்ண முடியுமா? எந்த சயின்டிஸ்ட்னால எண்ண முடியுமா? எந்த ஞானவானால எண்ண முடியுமா? எண்ண முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை ஆசீர்வதிக்கும் போது வானத்து நட்சத்திரங்களை போல திரட்சியாக மாற்றினார். அப்படின்னா எண்ணி முடியாத அளவு 1000 மடங்கு மேலான கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை ஏன் கொடுத்தார்? உபாகமம் 1:11 வாசிங்களேன். உபாகமம் 1:11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே ஆசீர்வாதத்தை ஊற்ற காரணம், உங்களுடைய முற்பிதாக்களுக்கு இப்படி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் பிராமிஸ் பண்ணி இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் இன்றைக்கும் ஊற்ற இருக்கிறார். ஏன் ஊற்றுகிறார்? அவர் சொல்லி இருப்பதினாலே. ஆபிரகாமுக்கு தான் சொன்னார், நான் இதை செய்வேன் என்று சொன்னார். அவன் தகுதி உள்ளவனாய் இருந்தான். செய்வேன்னு சொல்லியிருந்தார். ஆபிரகாம் தகுதி உள்ளவனாய் இருந்தார். ஆனால் அவருடைய குமாரனாகிய ஈசாக்கு ஆபிரகாமை விட சற்று தகுதி குறைவானவன். அல்லேலூயா. இன்னும் நீங்க அடுத்தது பார்த்தீங்க, அவருடைய குமாரனாகிய யாக்கோபு தகுதியே இல்லாதவன். குமாரனாகிய யாக்கோபு தகுதியே இல்லாதவன். ஆனாலும் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. யாக்கோபின் சந்ததி இஸ்ரவேல் தங்களுக்கு தகுதியே கிடையாது என்பதை பலமுறை காண்பித்தவர்கள் இஸ்ரவேலர். இருந்தாலும் 1000 மடங்கு என்று சொல்ல காரணம், அவர் ஆபிரகாமுக்கு சொல்லி இருப்பதினாலே. இப்போ முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தகுதியே இல்லாத ஆசீர்வாதம். தகுதியே இல்லாத ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ பெறுவதற்கு தகுதி இல்லை. தகுதி இல்லாவிட்டாலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர், தீர்க்க தரிசனமாய் சொன்னார், வசனத்தை தந்தார் என்கிற ஒரே காரணத்திற்காக தகுதி இல்லாவிட்டாலும் கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. நீர் தருவதாக வாக்கு பண்ணினீர், அது இன்னும் நடக்கவில்லை. தருவீர் என்றால் நான் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று விசுவாசத்தோடு இதயத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தினால் தேவன் அதை கொடுப்பதற்கு வல்லவர். தகுதி இல்லாத ஆசீர்வாதம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போகிற எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களுக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையும் நடந்தது போலவும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். தாவீதிற்கு சொல்லுகிறார், உன் சந்ததி எனக்கு முன்பாக நிலைத்து நிற்கும். அவன் சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை கொடுத்த உடனே தாவீது என்ன சொல்லுகிறார், ஆண்டவரே, இதை நீர் சொல்வதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். அவருடைய வாழ்க்கையில் பெறுவதற்கு தகுதி இல்லை. தகுதி இல்லாமல் கிடைக்கும் ஆசீர்வாதம் ஏன்? தேவன் சொல்லி இருந்தபடியால். யூதர்கள் இயேசுவை புறக்கணித்தார்கள். அவர்களை ஆசீர்வதிக்க தகுதி இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 26வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 26வது வசனம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். நல்ல கவனிங்க. பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணும்போது அவன் சொல்லுகிறான், எழுப்பினார். எதற்காக எழுப்பினார்? உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் இயேசுவை எழுப்பினார். நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், நீங்கள் பெற தகுதியே கிடையாது, ஆனாலும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக எழும்பினார். எங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். பேதுரு அதோடு சொல்லி நிறுத்தல. பவுல் அதை தொடர்ந்து கலாத்தியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்களேன். கலாத்தியர் 3வது அதிகாரம் 9வது வசனம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்படின்னா நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் பிள்ளைகளை, அது ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல விசுவாச மார்க்கத்தாரையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். நமக்கு தகுதி இல்லை, ஆனாலும் விசுவாசம் இருந்ததினாலே கர்த்தர் நம்ம எப்படி ஆசீர்வதித்தார்? எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை இப்பொழுது ஆசீர்வதித்திருக்கிறார். தகுதி இல்லாத எங்களுக்கு நீர் தருகிற ஆசீர்வாதம் இந்த நாளிலே ஒவ்வொரு மேலும் ஊற்றுவதற்கு நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஊற்றும் போது தகுதியை கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் ஊற்றும் போது அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஊற்றும் போது தகுதியை எதிர்பார்க்கல, ஆனால் ஊற்றின பின்பு அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. யார் மேல் ஊற்றுகிறாரோ, எந்த சபையின் மேல் ஊற்றுகிறாரோ அவர்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. இப்போ பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஊற்றுவதற்கு முன்பு தகுதியை பார்க்கல,
ஆனால் எந்த நபர் மேலே, எந்த சபை மேலே ஊற்றுகிறாரோ, ஊற்றின பின்பு அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. என்ன எதிர்பார்ப்பு? 1 ராஜாக்கள் 11:32 39 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நமக்கு நேரம் இல்லை. 1 ராஜாக்கள் 11ஆவது அதிகாரம் 32 39 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். யெரொபெயாம் என்கிற சாலமோனுடைய வேலைக்காரன் ஒரு நாள் அகியா என்கிற தீர்க்கதரிசி அவனை பார்த்து ஒரு துண்டை எடுத்து 12 துண்டுகளாக அதை கிழித்து அதிலே 10 அவன் கையிலே கொடுத்து, உன்னை ஒரு நாள் ஆண்டவர் 10 கோத்திரங்களுக்கு ராஜாவாக ஆக்குவார். யெரொபெயாமுக்கு நன்றாக தெரியும், எனக்கு தகுதியே கிடையாது, நான் ஒரு வேலைக்காரன், எனக்கு தகுதியே கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், யெரொபெயாம் மேல் ஊற்றினாரா? ஆம், ஊற்றினார். ஊற்றினவர் ஒன்றை எதிர்பார்த்தார். அவனுக்கு சொல்லுகிறார், நீ மட்டும் தகப்பனாகிய தாவீதை போல எனக்கு முன்பாக நீ செம்மையாய் நடந்தால் அந்த ஆசீர்வாதம் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுக்கும்போது தகுதியை கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. கொடுத்த பின்பு நீ தகுதி உள்ளவனாக உயர வேண்டும், தகுதி உள்ளவனாக வளர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கொடுக்கும்போது தகுதியை எதிர்பார்க்கல, ஆனால் கொடுத்த பின்பு நீ வளரணும், நீ உயரணும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாளிலே அப்படித்தான் தகுதியே இல்லாமல் நம்மேலே கர்த்தர் ஊற்றுகிறார். ஆனால் ஊற்றும் போது ஒரு ஜெபத்தை நம்மிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார். இந்த ஆசீர்வாதத்திற்கு தகுதி உள்ளவனாக நான் வாழ நிரூபித்து காண்பிப்பேன். அந்த ஜெபம் இந்த காலையில் நமக்குள்ளே இருக்கட்டும். மோசேயை போல கர்த்தரோடு கூட முகமுகமாய் பேசினவர்கள் யாரும் இல்லை. இத்தனைக்கும் அவன் யாருன்னா ஒரு கொலையாளி. மோசே யாரு? ஒரு கொலையாளி. அப்படி இருந்தும் கர்த்தர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தினார். அவனை பயன்படுத்த கர்த்தர் அவனிடம் ஒரு தகுதியை பார்த்தார், எதிர்பார்த்தார். எதிர்பார்த்ததும் சொல்றாரு, பேசு என்று சொல்லி சொன்னார். ஆனால் பேசாமல் அவன் என்ன செய்தான்? அடித்து விட்டான். அது தகுதியை கர்த்தர் எதிர்பார்த்தார். நான் சொல்றதுக்கு கீழ்ப்படிறியா, வளர்ந்திருக்கிறையா என்ற தகுதியை மோசேயின் இடத்துல கர்த்தர் எதிர்பார்த்து தான் பேசுன்னு சொல்றாரு. ஆனால் அவன் என்ன பண்ண? அடித்து விட்டான். இந்த ஒரு காரியத்திற்காக கானானுக்குள் தேவன் அவனை அனுப்பவே இல்லை. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் போது தகுதி எதிர்பார்க்கவில்லை, ஆனால் அதற்கு பின்பு தகுதியை நாம் நிரூபிக்க கர்த்தர் விரும்புகிறார். முதல் ஆசீர்வாதம் தகுதி இல்லாத ஒரு ஆசீர்வாதம். ஆனால் அதை பெற்ற பின்பு தகுதியை நீங்களும் நானும் நிரூபிக்க என் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை விரோதித்தவன் பவுல். ஆனால் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார், அவனை ஆசீர்வதித்தால் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில நிரூபித்து காண்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்பத்தில் சீஷர்கள் இவன் தகுதி இல்லாதவன் என்று நினைத்தார்கள். ஆனால் பவுல் நிரூபித்து காண்பித்தார், கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டதற்கு நான் தகுதி உள்ளவன் என்று அவர் அறிவார். கரம் உயர்த்தி, ஆண்டவரே, தகுதி இல்லாத எங்கள் மேல் நீர் ஊற்றுவீர். ஆனால் தகுதியை காத்துக்கொள்ள நாங்கள் எங்களை இந்த காலை வேளையிலே அர்ப்பணிக்கிறோம். இரண்டாவது காரியம், ஆண்டவர் ஊற்றுகிற இரண்டாவது ஆசீர்வாதம் லேவியராகமம் 25வது அதிகாரம் 21வது வசனம். லேவியராகமம் 25வது அதிகாரம் 21வது வசனம். நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். 3 வருஷத்தின். ரெண்டாவது, முதல்ல தகுதியே இல்லாத ஆசீர்வாதம், ரெண்டாவது வழக்கத்திற்கு மாறான ஆசீர்வாதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. முதல்ல தகுதியே இல்லாத நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். ஆனால் கர்த்தர் எதிர்பார்ப்பது தகுதி உள்ளவனாக மாற எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது ஆண்டவர் கொடுக்கிறது வழக்கத்திற்கு
மாறான ஒரு ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், 6வது வருஷத்துல ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவேன். அது என்ன பண்ணுமாம்? உங்களுக்கு 3 வருஷங்களுடைய பலனை தரும். ஒவ்வொரு வருஷமும் விதைத்தால் 100 மடங்கு தான் பலன் வரும். ஒவ்வொரு வருஷம் விதைத்தால் எவ்வளோ வரும்? 100 மடங்கு தான் பலன் வரும். 5 ஆண்டுகளும் அப்படித்தான் இருந்தது. 6வது ஆண்டில் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு நான் 100 மடங்கல்ல 300 மடங்கு தருவேன். 3 மடங்கு சொல்ல, 3 வருஷத்து ஆசீர்வாதத்தை சொல்ல. அப்போ எவ்வளவு? 300 மடங்கு. நல்ல கவனிங்க. இப்போ இந்த 6வது வருஷம் 300, ஏன் 5 ஆண்டுகள் நடக்காததை? இதற்கு முன்பு ஒரு நாள் அப்படி நடக்காது. ஆனால் இந்த ஆண்டிலே கர்த்தர் நடத்துவதாக சொல்வது, இது வழக்கத்திற்கு மாறான ஒரு ஆசீர்வாதம். என்மேல் ஊற்றுவீர், இந்த நாளிலே வழக்கத்திற்கு மாறானதை ஊற்ற வல்லவர். எதற்காக இந்த வழக்கத்திற்கு மாறானது? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஓய்வு நாள் என்கிற பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தார். 6 நாள் நீங்கள் என்ன பண்ணலாம்? வேலை செய்வீர்கள். 7ஆம் நாள் என்ன பண்ண வேண்டும்? ஓய்ந்திருக்க வேண்டும் என்று அன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஒன்றும் செய்ய கூடாது என்றார். அதே போலவே 6 ஆண்டுகள் நீங்கள் விவசாயம் பண்ணலாம். 7வது ஆண்டிலே ஓய்வு. 7வது வருஷம் முழுவதும் என்ன பண்ணக்கூடாது? விவசாயம் என்ன பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது. அந்த வருஷம் ஓய்வு வருஷம் அப்படியே நடக்க வேண்டும் என்றார். அப்படி சொல்லும்போது இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஆண்டவரே, 7வது வருஷம் நாங்கள் என்ன சாப்பிடுவோம்? 7வது வருஷம் நாங்கள் என்ன சாப்பிடுவோம்? அப்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொன்ன ஓய்வு நாளை கை கொள்ள நீங்கள் எதையும் செய்யாமல் கீழ்ப்படிய ஆயத்தமானால், நான் 6வது வருஷம் முன்பு விளைந்தது போல அப்படியே தான் நீங்கள் விதைப்பீங்க. விதையெல்லாம் அதிகமாக நீங்கள் விதைக்க போகிறதில்ல. நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் என்ன விதைச்சிங்களோ அதையே தான் 6வது வருஷத்துலையும் விதைப்பீர்கள். ஆனால் நான் அந்த 6வது வருஷத்தில் 300 மடங்கு பலன் தருவேன். ஏன் 300 மடங்கு தருவேன்? 7வது வருஷம் நீ விதைக்க வேண்டாம் என்று நான் தான் சொன்னேன். 7வது வருஷம் விதைக்க வேண்டான்னு நான் தான் என்ன பண்ண சொன்னேன். ஆகவே கொடுப்பேன். 8வது வருஷத்தில் வழக்கம் போல விதைப்பீர்கள். ஆனால் விளைவதற்கு நாட்கள் ஆகும். விளைச்சல் வருவதற்கு நாட்களாகும். ஆகவே நீங்கள் சாப்பிடலாம், விளையும் சாப்பிடலாம். ஆனாலும் 9வது வருஷம் வரைக்கும் நீங்கள் திருப்தியாய் சாப்பிடுவதற்கு நீங்கள் 7வது வருஷம் என்ன ஆகும் என்று சொல்லி என்னிடத்தில் நீங்கள் கேட்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், 7வது வருஷத்தல்ல 8வது வருஷத்தையும் 9வது வருஷத்தில் என்னை ஞாபகத்தில் வச்சு உனக்காக 300 மடங்கு நான் செய்கிறேன். அல்லேலூயா. கணக்கு வைத்து ஆசீர்வாதத்தை ஊற்றுகிற தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர், நீங்கள் 7வது வருஷத்துக்காக கவலைப்படுறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, 8வது வருஷத்தையும் 9வது வருஷத்தையும் கணக்கில் வச்சு ஊற்றுகிற தேவன். அல்லேலூயா. வழக்கத்திற்கு மாறான தேவ ஆசீர்வாதம். ஆண்டவர் சொன்னது கடினமானது. ஏன்னா ஒரு வருஷம் சும்மா இருக்க வேண்டும். இதுவரைக்கும் அப்படி இருந்து பார்த்தது இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்வார் என்றால், எவ்வளவு கடினமான காரியமானாலும் செய்வதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருக்கும்போது வழக்கத்திற்கு மாறான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊற்றுவார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நம்ம நினைவில் ஒன்று இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொன்னதற்கு மாத்திரம் நாம் கீழ்ப்படிஞ்சு செய்ய ஆயத்தமாய் இருந்தால் வழக்கத்திற்கு மாறானதை கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மல்கியாவின் புத்தகம் 3:10 மறுபடியும் வாசிங்க. மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும்
மட்டும் இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு. நான் சொல்லுகிற காரியத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சா, கீழ்ப்படிய இடம் கொடுத்தா என்ன பண்ணுகிறாரா? வருஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள். கர்த்தாவே, நான் கீழ்ப்படுகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கீழ்ப்படியும் போது நீர் வழக்கத்திற்கு மாறான ஆசீர்வாதத்தை என் மேலே ஊற்றுவீர். யாரிடத்திலும் ஆண்டவர் அப்படி கேட்கவில்லை. ஆபிரகாம் இடத்துல மட்டும்தான் கேட்கிறார். ஈசாக்கை நீ பலி செலுத்த வேண்டும் என்று யார்கிட்ட கேட்கல, ஆபிரகாம்கிட்ட மட்டும்தான் கேட்டாரு. கடினமானது, ஆனாலும் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் கேட்டது ஆபிரகாமுக்கு கடினமான காரியம். கடினமாக இருந்தாலும் ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். அவன் கீழ்ப்படிந்த போது எபிரேயர் 6வது அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிங்க. எபிரேயர் 6வது அதிகாரம் 13-14. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். அவன் கீழ்ப்படிந்த உடனே வாக்குத்தத்தத்தை மட்டும் சொல்லல, நான் அவனுக்கு ஆணையிட்டு கொடுப்பேன். ஆணையிடுவதற்கு அவரை விட ஒரு பெரிய ஆள் யாருமே இல்லை. ஆகவே தம்முடைய நாமத்தின் பேரிலேயே வழக்கத்திற்கு மாறாக உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிற ஆணையை கர்த்தர் ஆபிரகாமுக்கு செய்தார். ஏன் செய்தார்? ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. உபாகமம் 16வது அதிகாரம் 26-29. சரி, அது நான் தவறாக எழுதியிருக்கேன். சரி, பரவாயில்ல. 5 நாட்களும் மன்னா வருகிறது. காலையில் எழும்பினவுடன் எடுத்துக்கொள்ளலாம். 5வது நாள் மாலையில் மோசே ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். நாளைய தினம் மன்னா வரும், 7ஆம் நாள் வராது. ஆகவே 6ஆம் நாள் 2 மடங்கு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். 6வது நாளில் 2 மடங்கு என்ன பண்ணுங்க? சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார். பலர் சொன்னதை நம்பி போய் சேர்த்தார்கள். அவர்களுக்கு ஆகாரம் இருந்தது. சிலர் அதை நம்பவில்லை, எடுக்கவில்லை, பட்டினியாய் கிடந்தார்கள். 6வது நாள் 2 மடங்கு பொறுக்கினவர்கள் 7வது நாள் அதற்கு முன்பு வரை ஒரு நாளிலே பூச்சி பிடிச்சிடும். 6வது நாள் வரைக்கும் அன்னைக்குரியது அடுத்த நாள் வச்சா என்ன பண்ணிடும்? பூச்சி பிடிச்சிடும். ஆனால் அந்த மன்னா 7வது நாளிலே பூச்சி பிடிக்கவில்லை. அல்லேலூயா. அது புதுமையாகவே இருந்தது, வழக்கத்திற்கு மாறானது. ஏன்னா இதுவரைக்கும் அவங்க பார்த்தது 6 நாள். இப்போ பார்த்தாங்க 6 நாள். அது என்ன பண்ணல, ஒரு நாள் தான். அடுத்த நாள் அதிகமாக சேர்த்து வச்சு நாளைக்கு சாப்பிடலாம்னு வச்சா கெட்டுரும், பூச்சி பிடிச்சிரும். ஆனால் இப்போ மோசே 6வது நாளில் சொல்கிறாரு, இன்னைக்கு வரைக்கும் நாளைக்கு வச்சிங்கன்னா பூச்சி பிடிச்சிரும், நாளைக்கு மன்னா வராது, இன்றைக்கே என்ன பண்ணுங்க. அதாவது 5வது நாள் சொல்கிறார், 6வது நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்க, சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க, அது என்ன பண்ணாது, பூச்சி பிடிக்காது அப்படின்னு சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, அது புதுமையாக இருந்தது. ஆனால் கீழ்ப்படியும் போது கர்த்தர் வழக்கத்திற்கு ஒரு மாறான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். உபாகமம் 26வது அதிகாரம் 17-19 வரைக்கும் வாசிங்க. உபாகமம் 26வது அதிகாரம் 17-19. கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும், கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும், நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். போது, நல்ல கவனிங்க. ஆண்டவரே, இனிமேல் உமக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று வாக்கு கொடுத்தார்கள். கீழ்ப்படிந்த போது என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார்? 19 அவர் சொல்லுகிறார், நான்
உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்னார், 19 சொல்றாரு, நீ கீழ்ப்படிஞ்சா நான் உண்டு பண்ணின எல்லா ஜனத்தை பார்க்கிலும் புகழ்ச்சி கீர்த்தி மகிமையிலே சிறந்திருக்க பண்ணுவேன் என்று வழக்கத்திற்கு மாறான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். கை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு கீழ்ப்படிய கிருபை தாரும். நம்ம வசனம் கேட்போம், ஆனால் கீழ்ப்படுகிற சிந்தை தான் நம்மிடத்தில் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கீழ்ப்படிவாயானால், அதுதான் முக்கியம், எனக்கு கீழ்ப்படுகிற சிந்தையை தாரும், அந்த கிருபையை தாரும். வழக்கத்திற்கு மாறான அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க எனக்கும் ஒரு வாய்ப்பு தருவீராக. என் வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிவாய் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், வாலாகாமல் தலையாவாய், ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். ஒருவன் 1000 பேரை என்ன பண்ணுவான்? துரத்துவான். 10,000 பேரை துரத்துவார்கள் என்று வழக்கத்திற்கு மாறான வல்லமையை அவர்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஏன்? கீழ்ப்படிந்தபடியினாலே. எல்லாரும் இப்படி நல்ல கரம் உயர்த்தி, ஆண்டவரே நான் கீழ்ப்படிய சம்மதிக்கிறேன், நீர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய சம்மதிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணம் இருந்து கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் சொல்கிறார், வழக்கத்திற்கு மாறான ஆசீர்வாதத்தை உங்கள் மேலும் உங்கள் சந்ததியின் மேலும் கர்த்தர் ஊற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எல்லாரும் முழங்காற்படிட்டு கண்களை மூடுவோம். நமக்கு துணை செய்கிற கர்த்தர் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னார். வனாந்திரத்திலே ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்னார். உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னார். இன்னைக்கு சொல்றாரு, உன்னுடைய சந்தானத்தின் மேல் என்னுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவதற்கு காரணம் அவரிடத்தில் இருந்த 3 தன்மைகள். ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லலை, ஊற்றுவேன்னு சொல்றாரு. ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், அவரை பொறுத்த அளவிலே குறிப்பிட்ட திட்டம் உடையவராக இருந்தாலும், வல்லமை உடையவராக இருந்தாலும், தாராள குணமுள்ளவராக இருந்தாலும், என்னை பொறுத்த அளவிலே தேவன் ஊற்ற வேண்டுமானால் என்னிடத்தில் கர்த்தர் 3 காரியத்தை எதிர்பார்க்கிறார். 3வது, தகுதியே இல்லாத ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது தகுதியை அவர் பார்க்கவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தகுதியை கொடுத்த பின்பு நீ தகுதி உள்ளவனாக உன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். நீ தகுதி உள்ளவனாக வளரணும், தகுதி உள்ளவனாக உயரணும். கர்த்தர் அதை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். 2வது, வழக்கத்திற்கு மாறான ஆசீர்வாதம். இங்கே வழக்கத்திற்கு மாறானதை ஆண்டவர் சொல்கிறார். 7வது வருஷத்தில், 6வது வருஷத்தில் நீங்கள் விதைக்கும் போது, 7வது வருஷத்தை என்ன செய்வோன்னு நீங்கள் கேட்பீங்க. 7வது வருஷத்தை மட்டும் இல்லைப்பா, 8வது வருஷத்தையும் 9வது வருஷத்தையும் கணக்கில் வச்சு நான் கொடுப்பேன். வழக்கத்திற்கு மாறானதை கொடுக்குறேன். ஆனால் கர்த்தர் கேட்குறது என்ன தெரியுமா? எனக்கு நீ கீழ்ப்படியணும், எனக்கு கீழ்ப்படியணும். முதல் கண்டிஷன், தகுதி இல்லாமல் கொடுக்கிறார். ஆனால் தகுதியை நீ வளர்த்து கொள்ள வேண்டும், தகுதி உள்ளவனாக நீ மாற வேண்டும். 2வது, வழக்கத்திற்கு மாறான ஒரு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்குறேன். ஆனால் உன்னிடத்தில் நான் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல் எனக்கு வேண்டும். எனக்கு நீ கீழ்ப்படியணும், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நான் என்ன சொன்னாலும் நீ கீழ்ப்படிய ஆயத்தமாக இருப்பாயானால் வழக்கத்திற்கு மாறானதை நான் செய்ய ஆயத்தம். இன்றைக்கு எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்க போகிறீங்க? ஆண்டவரே, தகுதி இல்லாத எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது என்னை தகுதி உள்ளவனாக நான் வளர்த்து கொள்ள வளர என்னை இந்த காலை வேளையில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, வழக்கத்திற்கு மாறானதை நீ செய்யணும்னா கீழ்ப்படிய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீ என்ன சொன்னாலோ எதை சொன்னாலோ அதுக்கு முழுவதோ நான் கீழ்ப்படிய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்ற அர்ப்பணிப்பிற்குள் வருவீர்களானால் நிச்சயமாக வழக்கத்திற்கு மாறானதை கர்த்தர் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்.
உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் சொன்னீர். கொடுப்பேன் சொல்லலப்பா, ஊற்றுவேன் சொல்லியிருக்கிறீர். நீர் ஊற்றுவதற்கு காரணம் நீர் தாராள குணமுள்ள தேவன். உம்முடைய 3 குணாதிசயங்கள் ஊற்றுகிற தன்மையை வெளிப்படுத்துகிறது. ஆனால் நாங்கள் ஒன்றை எதிர்பார்க்க வேண்டும், நாங்கள் ஒன்றை நினைக்க வேண்டும். ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருந்தாலும், அவர் தாராள குணமுள்ளவராக இருந்தாலும், திட்டமுடையவராக இருந்தாலும், என் பக்கத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு நீர் சொல்லுகிற முதல் ஆலோசனை, தகுதியே இல்லாத ஆசீர்வாதத்தை தகுதியே பார்க்காமல் கொடுக்கிறீர். ஆனால் கொடுத்த பின்பு தகுதி உள்ள நபராக நாங்கள் மாறணும், வளரணும், உயரணும் என்று எதிர்பார்க்கிறேன். அந்த தகுதியில் வளர எங்களுக்கு ஒரு கிருபை தாரும். 2வது, வழக்கத்திற்கு மாறான ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறேன். ஆண்டவரே, அந்த வழக்கத்திற்கு மாறான ஆசீர்வாதம் வரணும்னா எங்களிடத்தில் கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறீர். நம்முடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய எங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். இந்த 2 ஆசீர்வாதமும் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தங்கட்டும் ஐயா. அதற்கு தகுதியை வளர்த்துக்கொள்ள வளர உதவி செய்யும், கீழ்ப்படிய உதவி செய்யும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.